ஹானிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நிப்ரமும் தங்கமயிலும் அவங்களுடைய அப்பாவும் எந்த அளவுக்கு பொய் சொல்லி ஏமாற்ற முடியுமோ சரவணனை அந்த அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சரவணனுக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் நினைக்க நினைக்க கோபமும் வருது. மொட்டை மாடியில் ரொம்ப ஃபீலிங்ஸாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா கோமதி போகவும், என்னடா ஆச்சு உனக்கு சரவணா, கொஞ்ச நாளாக நான் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்துட்டு இருக்க, என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அம்மா என்கிட்ட சொல்லிடான்றாங்க. நான் என்னென்னமா சொல்லட்டும்ன்றாங்க. இந்த தங்கமயிலும் அவங்களுடைய அப்பாவும் நல்லவங்க நீங்கள்லாம் நினச்சி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதும் சரியில்லை, அவங்க நடந்துக்கிறதுமே சரியில்லை, நான் என்னத்தமா சொல்லட்டும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அது வந்துன்றாங்க, வந்து போய் எதையுமே பேச வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுமா, நான் என்ன சொல்ல வரேன்றது. எப்படி சரவணா போயும் மயிலும் அவங்க அப்பா மேலே, அம்மா உண்மையிலேயே மயில் கம்மியான இல்லைம்மா, அவள் நிறைய விஷயத்துல போய் சொல்லியிருக்கா, ஏமாத்திருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சா என்னடா உனக்கு போய் சொல்லியிருக்கா, சொன்னா நீ தாங்க மாட்டோமான்றாங்க. நிறைய விஷயத்துல போய் சொல்லியிருக்கா, ஏன் அவங்களுடைய அப்பா கூட ஏகப்பட்ட விஷயம் போய் சொல்லி இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. கடையில் பணம் திருடுனது மாமா நீங்கள் நினைக்கிறீங்க, உண்மையிலே மாமா திருடல, மயிலோடைய அப்பா தாம்மா, அது ஏமா புரிய மாட்டேங்குதுன்னு சரவணன் சொல்லவும் எல்லா விஷயத்தையும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. சரவணா உண்மையாக சொல்லிட்டு இருக்க, நான் சொல்றது அத்தனையுமே உண்மைதான், இதுக்கெல்லாம் காரணமே தங்கமயிலோடைய அப்பா தான்றாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க கோமதி. அடுத்து கோமதி என்ன செய்ய போறாங்க, இதுக்கு காரணமானவங்க தங்கமயில அவங்களுடைய அப்பான்னு தெரிஞ்சா என்ன செய்ய போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.